1. ஐடிசி லிமிடெட் தனது நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாயை 19,727 கோடி ரூபாய் லாபத்துடன் வெளியிட்டது. இது நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 5,120 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது 285.26 விழுக்காடு பல மடங்கு உயர்ந்துள்ளது. மதிப்பாய்வு செய்யப்பட்ட காலாண்டில் செயல்பாடுகளிலிருந்து நிறுவனம் 20,376 ரூபாய் கோடியாக வருவாய் ஈட்டியுள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் 4வது காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 18 ரூபாய் 56 கோடியுடன் ஒப்பிடும்போது 9.78% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2. மாமா எர்த்தின் தாய் நிறுவனமான ஹொனாசா கன்சியூமர் லிமிடெட் அதன் நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாயை 24 ரூபாய் கோடியாக லாபத்துடன் வெளியிட்டது. இது நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 30 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது 18.04% குறைவு. மதிப்பாய்வு செய்யப்பட்ட காலாண்டில் செயல்பாடுகள் மூலம் வருவாய் 533.56 கோடியாக இருந்தது. இது முந்தைய நிதியாண்டின் 4வது காலாண்டில் பதிவான 471 ரூபாய் கோடியை விட 13.26% வளர்ச்சியடைந்தது. நிறுவனத்தின் EBITDA 26 ரூபாய் கோடியாக இருந்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 18.5% குறைவு. 3. இந்தியா ஏப்ரல் 2025 இல் 0.5 மில்லியன் மெட்ரிக் டன் முடிக்கப்பட்ட எஃகை இறக்குமதி செய்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 11.3% சரிவை குறிக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவின் முடிக்கப்பட்ட எஃகின் ஏற்றுமதியும் அதே மாதத்தில் பெரிய சரிவைச் சந்தித்தது. 4. அதானி குழுமம் சாதனை EBITDA 89,806 ரூபாய் கோடியாக $10.50 பில்லியன் உயர்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு 8.2% அதிகரித்துள்ளது. EBITDA-வில் 82% மிகவும் நிலையான, முக்கிய உள்கட்டமைப்பு தளத்தால் பங்களிக்கப்படுகிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. அதானியின் முக்கிய உள்கட்டமைப்பு தளமானது பயன்பாட்டுத் துறை, அதானி பசுமை ஆற்றல், அதானி பவர், அதானி எரிசக்தி தீர்வுகள் மற்றும் அதானி மொத்த எரிவாயு, போக்குவரத்து, அதானி துறைமுகங்கள் செஸ் மற்றும் AEL இன் அடைகாக்கும் உள்கட்டமைப்பு வணிகங்களை உள்ளடக்கியது. 5. இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி மே மாதத்தில் ஒரு கியர் உயர்ந்தது, ஏனெனில் கூட்டு PMI வெளியீட்டு குறியீடு முந்தைய மாதத்தில் 59.7 ஆக இருந்தது. இது 13 மாதங்களில் அதிகபட்சமாக 61.2 ஆக உயர்ந்தது. ஏப்ரல் 2024 முதல் வலுவான மாதந்தோறும் வளர்ச்சி பெரும்பாலும் சேவைத் துறையில் ஏற்பட்ட லாபங்களால் உந்தப்பட்டது. உற்பத்தித் துறையில் வளர்ச்சி வேகத்தில் லேசான இழப்பு ஏற்பட்டது, ஆனால் சேவை வழங்குநர்கள் 14 மாதங்களில் உற்பத்தியில் வேகமான உயர்வை பதிவு செய்தனர். 6. இந்திய உணவுக் கழகத்தின் FCI கையிருப்பில் இருந்து 4.63 மில்லியன் டன் MT அரிசி பல்வேறு முயற்சிகள் மூலம் FY25 இல் மானிய விலையில் சந்தையில் இறக்கப்பட்டது. தற்போதைய மத்திய தொகுப்பு கையிருப்பு 59 MT-க்கும் அதிகமாக உள்ளது. இது ஜூலை 1ஆம் தேதிக்கான 13.54 MT-இன் தாங்கல் அளவை விட 4 மடங்கு அதிகம். 7. இந்திய பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி ஏப்ரல் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 11.28% வளர்ச்சியை பதிவு செய்து $9.51 பில்லியன் எட்டியது. குறைந்த அடிப்படை விளைவு மற்றும் மின்சார இயந்திரங்கள், கப்பல்கள், மோட்டார் வாகனங்கள் மற்றும் செப்புப் பொருட்களின் அதிகரித்த ஏற்றுமதி காரணமாக. 8. சீனாவின் எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருப்பது குறையும் என்று மூடிஸ் எதிர்பார்க்கிறது. இது மெதுவான தேவை வளர்ச்சியையும் அதிகரித்த உள்நாட்டு உற்பத்தியையும் பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் உற்பத்தி சரிவைத் தடுக்க முடியாவிட்டால் இந்தியா இறக்குமதியை நம்பியிருப்பது அதிகரிக்கும். சீனாவும் இந்தியாவும் உலகில் 2 மற்றும் 3வது இடத்தில் எண்ணெய் நுகர்வோர். ஆனால் இரு நாடுகளிலும் தேவை வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன. 9. காரிஃப் மற்றும் ராபி பயிர்களின் அமோக அறுவடை காரணமாக கோதுமை தவிர முக்கிய உணவுப் பயிர்களின் சராசரி மண்டி விலைகள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக உள்ளன என்று சமீபத்திய ரிசர்வ் வங்கி அறிக்கை தெரிவிக்கிறது. 10. பிராந்திய விமான நிறுவனமான ஸ்டார் ஏர் சர்வதேச நடவடிக்கைகளைத் தொடர்வதற்கு முன்பு அதன் உள்நாட்டு வலையமைப்பை விரிவுபடுத்துவதிலும் விமான அதிர்வெண்களை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்தும்.